به أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்து ரப்புல் ஆலமீன் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறான். என்னுடைய உள்ளத்தில் ஊசலாடுவதையும் அவன் அறிகிறான் என்ற இறையற்ற உணர்வோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் இறை தூதர் இந்த மானிட சமூகத்துக்கு ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் யாபகமுட்டிய இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் யாபகமுட்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனித சமூகத்தை அல்லாஹு தாலா படைத்தான். மனிதனை அல்லாஹு தாலா படைக்கவில்லை. ஆரம்பமாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனையே அல்லாஹ் படைக்கவில்லை. இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா மனிதனை அனுப்புவதற்கு முதலே அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் தான் முதலாவது மனிதராகிய ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹு தாலா படைத்தான் என்பது நாம் அறிந்த விடயம். அதற்கு பிறகுதான் சுவர்க்கத்தில் இருந்துதான் இந்த உலகத்துக்கு ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதும் நாம் தெரிந்த விடயம். சுவர்க்கத்தில் இருக்கிற போதே அல்லாஹு தஆலா அவருக்கு என்று ஒரு துணையை ஏற்படுத்தினான். அதுதான் நாம் சொல்லுகிற நமதுடைய தாய் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்றும் நமக்கு தெரியும். அந்த சுவர்க்கத்தில் வைத்து அல்லாஹு தஆலா ஒருவருக்கு ஒருவர் தேவையையும் அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹு தஆலா உருவாக்கி விட்டான். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தை இந்த உலகத்திலே விரிவாக்கம் செய்வதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். முதலாவது மனிதர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். முதலாவது மனிதர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அனுப்பப்படுகிற போது ஒரு பொறுப்புதாரியாகத்தான் இந்த மண்ணுக்கு மேலே அனுப்பப்பட்டார் என்ற செய்தியை குர்ஆனிலும் சுன்னாவிலும் நானும் நீங்களும் காண கிடைக்கிறது. அவர் மாத்திரம் உண்டு திண்டு உடுத்து அவர் மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்காக அல்லாஹு தஆலா அவரை அனுப்பவில்லை என்பதையும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவர் என்று இந்த மண்ணுக்கு மேல் அனுப்பப்பட்டாரோ அன்றையிலிருந்து பல பொறுப்புகளோடு இந்த மண்ணுக்கு மேலே அவர் வாழ்ந்தார். அவருடைய பல பொறுப்புகளை அவர் நிறைவேற்றினார். அவர் பிள்ளைகளுக்கு தந்தையாக ஒரு பொறுப்பை செய்தார். இறைவனுடைய ஒரு நபியாக இருந்து தன்னுடைய பொறுப்பை செய்தார். ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்து ஒரு பொறுப்பை செய்தார். அன்று வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக
தன்னுடைய பொறுப்பை செய்தார். அன்று நடந்த பாவத்துக்கு எதிரான குரல் கொடுக்குகிற ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்து தன்னுடைய பொறுப்பை செய்தார். இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணுக்கு மேலே வந்து ஒரு பொறுப்பு உள்ள ஒரு மனிதராகவும் ஒரு இறை தூதராகவும் வாழ்ந்துதான் மரணித்திருக்கிறார் என்பது நாம் அறிந்த வரலாறு. அதனாலதான் இன்றைய குத்துபாவுடைய தலைப்பு குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊல். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானது அல்ல, வேடிக்கையானது அல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை புகாரியிலே சொல்லுகிற போது 2409வது செய்தியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த மனிதனுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் ஆணுடைய, பெண்ணுடைய, குடிமகனுடைய, ஆட்சியாளனுடைய அத்துணை விடயங்களையும் படம் பிடித்து காட்டுகிற ஒரு உன்னதமான ஒரு ஹதீஸ் தான் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅய்யத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், பொறுப்பாளர்கள். நிச்சயமாக அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் பொறுப்பு என்று சொல்லுகிற வருகிற போது அல்லது தலைமைத்துவம் என்று சொல்லுகிற வருகிற போது நாம் என்ன நம்முடைய யோசனைகள் வரும் தெரியுமா? இந்த ஊரிலே உள்ள பள்ளி நிர்வாகம், இந்த ஊரிலே உள்ள அரசியல்வாதிகள், இந்த ஊரிலே உள்ள சீர்திருத்தவாதிகள், இந்த ஊரிலே உள்ள பாடசாலையுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், வைத்தியர்கள், இவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. அவருடைய பொறுப்புகளை எல்லாம் சரியாக சொல்லியாக வேண்டும். நல்ல காலம் நாம் அந்த பொறுப்பில் இல்லை என்று நம்மளை நாம் ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிற ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை பாருங்கள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅய்யத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்மகனும் தந்தையாக இருப்பவன், தாயாக இருப்பவள், பிள்ளையாக இருப்பவன், ஆசிரியராக இருப்பவர், ஆட்சியாளராக இருப்பவர், நிர்வாகியாக இருப்பவர், ஒரு பாடசாலையின் பொறுப்புதாரியாக இருக்கிற அதிபர், ஒரு வைத்திய சாலையிலே வேலை செய்கின்ற தாதியர், ஒரு வைத்திய சாலைக்கு பொறுப்பாக இருக்கிற வைத்தியர், இந்த உலகத்திலே உள்ள அத்துணை பேரும் நாளை மறுமையில் தான் இந்த பூமிக்கு மேலே சுமந்து கொண்ட அத்துணை பொறுப்புகளை பற்றியும் விசாரணையை நிச்சயமாக அவர் சொல்லியாக வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து ஸாரியாத் 56வது வசனத்திலே இறைவன் என்னையும் உங்களையும் பார்த்து இப்படி சொல்லுகிறான். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அப்படி என்று சொல்கிறான். இந்த உலகத்தில் வணக்கம் என்பது தொழுகை மாத்திரமல்ல, நோன்பு மாத்திரமல்ல, சதக்காக்களும் ஜகாத்துக்களும் மாத்திரமல்ல, ஹஜ்ஜுகளும் உம்ராக்களும் மாத்திரமல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மனிதனாக பிறந்ததிலிருந்து அவனுக்கு என்ன என்ன பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதும் அதுவும் இபாதத் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு பொறுப்புதாரி, ஒரு மனைவி ஒரு வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரி, ஒரு தொழிலாளி அந்த தன்னுடைய தொழிலுக்கு பொறுப்பாளி, ஒரு முதலாளி தனக்கு கீழே வேலை செய்கிற அத்துணை பேருக்கும் பொறுப்பாளி. இது சாதாரண விடயம் அல்ல, இது ஒரு வணக்கம், இது ஒரு இபாதத். நாளை மறுமையில் நாம் தொழுது நோன்பு பிடித்து ஹஜ் செய்து ஜகாத்து கொடுத்து சதக்காக்கள் கொடுத்து நிறைய நன்மைகளோடு போகிற போது நமக்கு வழங்கப்பட்ட தலையின் மீது சுமத்தப்பட்ட அல்லது நாம தேடிக்கொண்ட அல்லது நாம் இந்த மண்ணுக்கு மேலே பிறந்த போது நமக்கு தானாக வந்து ஒட்டிக்கொண்ட இந்த பொறுப்புகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சரியாக தீர்ப்பு சொல்லுகிற அந்த நாளையில் நானும் நீங்களும் சரியாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கவில்லை என்றால் இந்த தொழுகைகளும் நோன்புகளும் ஜகாத்துக்களும் சதக்காக்களும் நிச்சயமாக என்னையும் உங்களையும் காக்க போவது இல்லை என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பொறுப்புகள் என்பது என்னோடு சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, நான் ஒருவருக்கு பொறுப்பு என்றால் அது இன்னொருவரோடு சம்பந்தப்பட்டது என்பதை அழகாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான ஒரு செய்தி எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறது. நீங்க பாருங்க,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி. புகாரியிலே 5904வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் 5967வது செய்தியாகவும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணுக்கு மேலே போகிற போது, பயணங்கள் மேற்கொள்ளுகிற போது தனிமையில் ரசூலுல்லாஹ் போவது என்பது மிக குறைவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று மனைவியை அழைத்துக் கொண்டு போவார், அல்லது சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பயணத்தின் தோழர்களை தனக்கு பக்கபலமாகவும் மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்கும் இந்த உலகத்தில் இறை தூதர் பயணம் போகிற போது சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு போகிற வழக்கம் ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்தது. ஒரு தடவை சொல்கிறார் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் நான் பயணம் போகிறேன். பயணம் போகிற போது நானும் ரசூலுல்லாஹ்வும் எப்படி தெரியுமா நெருக்கமாக இருந்தோம். ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு போகிறோம். ஒட்டகத்தின் திமில்கள் தான் என்னையும் இறை தூதரையும் பிரித்து வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு நெருக்கமாக நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருந்தோம். அந்த ஒட்டகத்துடைய திமிலோடு ஒரு பலவை இருக்கும், அது சாய்ந்து கொள்வதற்காக பின்னால் நான் இருந்தேன், முன்னால் இறை தூதர் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பயணம் போய் கொண்டிருக்கிற போது யா முஆத் முஆதே என்று அழைத்தார்கள். நான் லப்பைக் வ ஸஅதைக், அல்லாஹ்வுடைய தூதரே இதோ நான் பக்கத்தில் இருக்கிறேன், கட்டுப்பட்டு விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்றேன். இறை தூதர் மீண்டும் அப்படியே பயணத்தில் போனார்கள். என்னவென்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நான் இப்படியே போய் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது தடவை யா முஆத் முஆதே என்று அழைத்தார்கள். லப்பைக் வ ஸஅதைக், அல்லாஹ்வுடைய தூதரே இதோ நான் இருக்கிறேன் என்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை அழைத்தார்கள். ஒரு இந்த உலகத்தில் டீச்சிங் செய்கின்ற அல்லது இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்கின்ற ஒரு மனிதனுக்கு இறை தூதர் டீச்சிங் ஸ்கில், ஒரு மாணவனுக்கு படித்துக் கொடுக்கிற அழகான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஒரு தடவை அல்ல, 2 தடவைகள் அல்ல, 3 தடவைகள் அவருடைய சிந்தனையை ரசூலுல்லாஹ் தன் பக்கம் எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு தடவை கூப்பிடுகிறார், யோசிக்கிறார். 2வது தடவை கூப்பிடுகிறார், பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை சொல்கிறார். 3வது தடவை கூப்பிடுகிறார், கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். முஆதே ஹல் தத்ரி ஹக்குல்லாஹி அலல் இபாத், உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ன என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். இந்த உலகத்தில் வாழுகிற நானும் நீங்களும் என்ன பொறுப்புகளோடு இந்த உலகத்தில் இறைவனுக்கு செய்கின்ற பொறுப்புகள் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது சொன்னார்கள், அல்லாஹு அலம், அல்லாஹுக்கு தான் தெரியும், அல்லாஹும் ரசூலுமே அறிவான் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்தஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இந்த உலகத்தில் அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்க கூடாது. இது பெரிய ஒரு பாடம். ஏகத்துவம் முழக்கம் என்று நம்முடைய மண்ணில் பிரச்சாரமாக உருவானதோ அன்றிலிருந்து இதுதான் நம்முடைய முழு மூச்சான பிரச்சாரமாக இருந்தது. நாம் இறைவனுக்கு செய்கின்ற பொறுப்பு, அவன் நம்மளை படைத்திருக்க, உணவு தர, உடை தர, பாதுகாப்பு தர, இந்த உலகத்தில் அத்துணை விவகாரங்களையும் அவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிற போது அவன் அல்லாத அவுலியாக்கள், கபறுகள், கந்தூரிகள், கட்டங்கள், இப்படிப்பட்ட இணை வைப்புகளில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் இறைவனுக்கு நிகரான காரியத்தில் ஈடுபடாமல் இருப்பது மனித சமூகத்தின் கடமை. 2வது கேட்கிறார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகிற அடியார்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் ரசூலும் தான் அறிவான் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனை தொழுது வணங்கி இந்த மண்ணுக்கு மேலே நல்ல மனிதர்களாக வாழுகிறார்களோ, அவனுக்கு செய்கின்ற பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலே தண்டிக்காமல் இருப்பது என்பது அல்லாஹ் தனக்கு எடுத்துக்கொண்ட பொறுப்பு என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண விடயம் அல்ல தோழர்களே. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 5199வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை பற்றி அடிக்கடி புகார் வந்து கொண்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் தொழுகிறார், எப்ப பார்த்தாலும் நோன்பு பிடிக்கிறார், எப்ப பார்த்தாலும் இபாதத்தோட இருக்கிறார், அப்படி என்றே புகார் வருகிறது.
உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய புகார் என்ன? எப்ப பார்த்தாலும் சுஜூது, எப்ப பார்த்தாலும் நோன்பு, எப்ப பார்த்தாலும் இபாதத்து. நம்ம எப்பயாவது இபாதத்து, எப்பயாவது தொழுகை, எப்பயாவது நோன்பு, எப்பயாவது வணக்க வழிபாடு நம்முடைய வாழ்க்கை. அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்பயும் வணக்கம், நம்மட எப்பயாவது ஒருக்கா வணக்கம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அப்துர் ரஹ்மானை பார்த்து அழைக்கிறார்கள். யா அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மானே, அலம் உக்பர், உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, உங்களுக்கு நான் கட்டளவிடவில்லையா, இப்படி தொழாதீர்கள், இப்படி நோன்பு பிடிக்காதீர்கள், தொடர்ந்து இப்படி தொழுகையிலே இருப்பதும் தொடர்ந்து நோன்பு பிடிப்பதும் இது நல்லது அல்ல, குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லையா என்று கேட்ட அந்த நேரத்தில் உடனே அப்துர் ரஹ்மான் சொன்னார், ஆமா யா ரசூலுல்லாஹ், சொன்னீர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இந்த உலகத்தில் வாழுகிற போது கொஞ்ச நேரம் நீங்க தூங்குங்க, கொஞ்ச நேரம் எழும்புங்க, கொஞ்ச நேரம் நின்று வணங்குங்க, கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்ன அலைக்க ஹக்கன், உங்களுக்கு என்று சில உரிமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது. உங்களோட உடம்புக்கு செய்ய வேண்டிய உரிமையும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. உங்களோட மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமையும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதை மறந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணுக்கு மேலே இபாதத்துக்களோடு, இறைவனோடு, வணக்க வழிபாடுகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு 100% இறைவனுக்காக வாழ்ந்த மனித சமூகத்தை பார்த்து இப்படியெல்லாம் இபாதத்து செய்யக்கூடாது என்று, இது தவிர மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உடம்புக்கும் ஊருக்கும் சமூகத்துக்கும் தேசத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட கண்ணுக்கும் செய்கின்ற பொறுப்புகள் இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது என்ற செய்தியை, இபாதத்தை தாண்டிய ஒரு பாடத்தை இறை தூதர் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். நாம் அல்லாஹுக்காக இந்த மண்ணுக்கு மேலே பொறுப்புகள் சரியாக நிறைவேற்றினால் இறைவன் நம்முடைய பொறுப்புகளை ஏராளம் தாராளம் நமக்கு நிறைவேற்றி தருவான் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவுல வாழ்ந்த காலம், மக்காவிலே இருந்து துரத்தப்பட்ட போது, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போன போது, மக்கத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், மக்கத்திலே வியாபாரம் செய்த வியாபாரிகள், மக்கத்திலே கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள், மக்கத்திலே அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்துணை பேர்களையும் மதீனாவுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு பொருத்தமான ஜோடுகளை ரசூலுல்லாஹ் சேர்த்து விட்டார்கள். 2 பேருக்கு, பணக்காரன் என்றா பணக்காரன், ஏழண்டா ஏழை, படிச்சவன்டா படிச்ச, அவங்க தகுதிக்கு ஏற்ப அப்படியே ரசூலுல்லாஹ் நண்பர்களாக சேர்த்து விடுகிறார்கள். அந்த நண்பர்களுடைய பட்டியலிலே சஅத் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அவர்களோடு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபை ரசூலுல்லாஹ் சேர்த்து விடுகிறார்கள். மக்காவிலே வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த இந்த பூமியில், இந்த மதீனாவில் இருக்குகிற சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய சொத்துத்தான் என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் சஅத் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரையும், அன்சாரியையும் முஹாஜிரையும் அல்லாஹ்வுடைய தூதர் நண்பர்களாக சேர்த்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் நாம் அடிக்கடி கேள்விப்படுவோமே ஒரு செய்தி. அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபை பார்த்து சஅத் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதோ வாருங்கள், இதோ வாருங்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபே, என்னிடத்தில் 2 மனைவி இருக்கிறார்கள், எந்த மனைவி உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லுங்கள், அதை சொன்னதற்கு பிறகு நான் தலாக்கு விடுகிறேன், அதை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ இருக்குகிற தோட்டத்தில் 2 தோட்டத்தில் எந்த தோட்டம் உங்களுக்கு விருப்பமானது என்று சொல்லுங்கள், இதோ இருக்குகிற இந்த விவசாய பூமியில் எந்த பூமி உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்காக விட்டு தருகிறேன், அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், துல்லனி அல சூக், எனக்கு நீங்கள் சந்தையை காட்டுங்கள் என்று சொன்னார்களே. அந்த சஅத் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே மரணிக்கிறார். மிகப்பெரிய கோடீஸ்வரர் மரணித்து போகிறார். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது ஒரு பெண் 2 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு இறை தூதரிடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண் பிள்ளைகள் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், எந்த பொருளாதார வசதியும் இல்லாத ஒரு நிற்கதியான நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யார் தெரியுமா, இந்த உலகத்திலே வாழ்ந்தாரே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் சஅத் இப்னு மஹ்ரமாவுடைய மனைவி யா ரசூலுல்லாஹ். இந்த பிள்ளைகள் யார் தெரியுமா, சஅத் இப்னு மஹ்ரமாவுடைய பிள்ளைகள், மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் என்னுடைய கணவர் சஅத் இப்னு மஹ்ரமா மரணித்த போது அவர்களுடைய உறவுகள் எல்லாம்
என்னிடத்திலே இருந்த சொத்துக்களையும் பொருளாதாரங்களையும் எல்லாவற்றையும் எடுத்து அவர்களே பங்கு வைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். எந்த விதமான உதவிகளும் ஒத்தாசைகளும் இல்லாத ஒரு நிற்கதியான நிலையில் நான் இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள், இறைவனுக்காக தர்மம் கொடுத்தவர்கள், இறைவனுடைய பொறுப்புகளை சரியாக இந்த மண்ணுக்கு மேலே நிறைவேற்றியவர்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ எந்த விதமான சொத்துக்களும் சுகங்களும் இல்லை என்ற வேதனைகளையும் சோதனைகளையும் சொன்ன போது அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அதற்கு பதில் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் தயாராகுவதற்கு முதல் அவர்களுடைய கண்ணீருக்கு ரப்புல் ஆலமீன் 7வது வானத்தில் தன்னுடைய அரிசில இருந்து அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். லிர்ரிஜாலி நஸீபுன், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே யாரெல்லாம் சொத்துக்களோடு மரணித்து போகிறார்களோ அவர்களுக்கு எப்படி எப்படி பங்குகள் போக வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அவனுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றினான். அவர்கள் அவனுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றினார்கள் என்பதை அல் குர்ஆனில் நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பொறுப்பு என்பது சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு தாதையரும், ஒவ்வொரு வைத்தியரும், ஒவ்வொரு பாடசாலையுடைய பொறுப்பதிகாரியும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கின்ற பணி என்பது அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலே உங்களை சிறப்பித்து வைத்திருக்கிறார். இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹ் உங்களை சிறப்பித்து வைத்திருக்கிறான். இதனாலதான் இந்த உலகத்தில் வாழ்ந்த அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 3729வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் அபூதரை பார்த்து சொன்னார்கள், யா அபூதர், அபூதரே இன்னக தஈஃப், நீங்கள் ஒரு பலவீனமான மனிதர், நீங்கள் ஒரு பலவீனமான மனிதர். நிச்சயமாக பொறுப்பு என்பது அது மிகப்பெரிய அமானிதம். நாளை மறுமையுடைய நாளையில் இன்னக ஹிஸியும் வ நதாமா, அதனால மறுமையுடைய நாளையில் இழிவையும் வேதனையையும் நஷ்டத்தையும் உங்களுக்கு தந்துவிடும். பொறுப்புகளை நீங்கள் கேட்காதீர்கள் என்றார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு சம்ராவே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் எந்த விதமான பொறுப்புகளையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறதோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வார். யாரெல்லாம் பொறுப்புகளை எதிர்பார்த்து கேட்டு இந்த மண்ணுக்கு மேலே பொறுப்புகளை தனக்கு சுமந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எந்த உதவியையும் செய்ய மாட்டான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற செய்தி புகாரியிலே 7146வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாம் தொழுது, நோன்பு பிடித்து, ஹஜ் செய்து, இபாதத் செய்து, தஹஜ்ஜத் தொழுது, குர்ஆன் ஓதி, திக்ர் செய்து, தௌபாக்கள் செய்து நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக நாம் நிறைவேற்ற தவறுகிற போது நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அருள் செய்த இந்த இலங்கை திருநாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? ஏனைய வளங்களும் பொருளாதாரத்திலும் உச்சத்தை அடைந்த நாடுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய அருளை அல்லாஹ் நாம் வாழுகிற இலங்கை திருநாட்டிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம். இந்த ரெண்டையும் நீங்கள் வெளிநாடு போகிற பழக்கம் இருந்தால், அவங்க கண்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும், தனக்கு உரிய கவர்மெண்ட் பாடசாலைகளாக இருந்தாலும், நாம் மறந்தெடுக்க போனாலும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நமது பிள்ளைகள் படிக்க போனாலும் பணம் கொடுத்துத்தான் படிப்பிக்க வேண்டும் என்ற வளர்ந்த தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நாடுகளில் இருக்குகின்ற கட்டுப்பாடு அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? பொருளாதாரத்தில் பின்தங்கிய இந்த நாட்டில் வாழுகின்ற நமக்கு அல்லாஹ் இலவச மருத்துவம், இலவச கல்வியை அல்லாஹ் தந்திருக்கிறார். இலவச கல்வி மாத்திரம் ஒவ்வொரு ஆசிரியரும் அதிபரும் அல்லாஹ் என்னை நாளை மறுமையில் எழுப்பி ஒவ்வொரு மாணவனுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு மணித்தியாலத்தையும், ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பான் என்ற பயம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அதிபருக்கும் இருக்குமாக இருந்தால், நாம் வாழுகின்ற இலங்கை திருநாட்டில் நல்ல படித்த சமூகத்தை நிச்சயமாக நாம் கட்டி எழுப்ப முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அருள் செய்த நல்ல ஆசிரியர்களை தவிர
அதிபர்மார்களை தவிர, அல்லாஹுவை பயந்து இது தன்னுடைய கடமை என்று உணர்ந்து கொண்டவர்களை தவிர நிறைய பேர் பொதுபோக்கு தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள். பொய்யான சிக்னேச்சர், பாடத்துக்கு வந்தாலே இருந்து கொண்டு அரட்டை அடிப்பது, ஆசிரியர்களும் சேர்ந்து கூத்தடிப்பது, பிள்ளைகளுடைய பாடத்தில் கவனம் இல்லாமல் இருப்பது, அந்த அரசாங்கம் கொடுக்குகிற ஊதியத்தை எடுத்து உலகத்தில் இன்பமாக வாழ்வது, தனக்கு கொடுத்த பொறுப்புகளில் அசாண்டை செய்வது, நாள மறுமையில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதிபர்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. வைத்திய சாலையிலே வேலை செய்கின்ற ஒவ்வொரு வைத்தியரும் கடமை உணர்வோடும் நான் செய்கின்ற சேவை வைத்திய தொழில் என்று சொல்றல்ல, ஆசிரியர் தொழில் என்று சொல்றல்ல, ஆசிரியர் சேவை என்றுதான் சொல்லுவார்கள், வைத்திய சேவை என்றுதான் சொல்லுவார்கள். அது கிடைத்த மிகப்பெரிய அருள் தெரியுமா உங்களுக்கு? அதை இஹ்லாஸோடு நல்லெண்ணத்தோடு இறைவன் எனக்கு ஒரு பொறுப்பையும் அறிவையும் தந்திருக்கிறான், இந்த இலங்கை திருநாட்டில் வாழுகின்ற நோயாளிகளையும் மாணவர்களையும் அவர்களை ஆரோக்கியமாக அறிவாளிகளாக மாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் என்ற பய உணர்வோடு இந்த இரண்டு சாராரும் நடந்து கொள்வார்களாக இருந்தால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 3736வது 30வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ் தஆலா மறுமையிலே அவன் அவர்களுக்கு என்று விசேடமான வலது பக்கத்தை கொடுத்து அவர்களை அல்லாஹ் ஒளியினால் அலங்கரிப்பான். இந்த உலகத்தில் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றியவர்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள், மாணவிகள், பெண்கள், ஆண்கள், கணவன், தாய், தந்தை, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். இந்த பொறுப்புகளை பற்றி நிச்சயம் நாம் நாள மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்ற சிந்தனையோடு பயத்தோடு நாம் இந்த உலகத்தில் இபாதத் செய்வதை போல மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் நமக்கு தலையின் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளிலும் கவனமாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்ற பய உணர்வோடு வாழ்ந்து கொள்ள வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார், சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வரலாறு இருக்கிறதே, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஒவ்வொரு ஆட்சியாளனுக்கும், ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் இந்த உலகத்தில் சமர்ப்பணமாக மிக பிரதானமான ஒரு வரலாறு என்பதை மறந்துவிடக் கூடாது. சியரு அலாமின் நுபுவா என்று சொல்லுகின்ற வரலாற்று செய்திகளிலும், தத்ஹீபுல் கமால் என்று சொல்லுகின்ற நிறைய கிதாபுகளில் சஹீஹான வரலாற்று செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நானும் நீங்களும் பார்க்க கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த சயீத் இப்னு ஆமிர் என்று சொல்லுகின்ற இந்த நபித்தோழரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு ஒரு கவர்னராக நியமிக்கிறார்கள், பொறுப்புதாரியாக நியமிக்கிறார்கள். அந்த சமூகத்துடைய ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுகிற ஒரு பொறுப்பு கவர்னராக நியமிக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹிம்ஸ் பிரதேசத்தில இருந்து அப்படியே ஒரு பயண கூட்டம் வருகிறது. வார வழியில கலீஃபாவை சந்தித்து போகலாம் அப்படி என்று உமர் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அந்த நேரத்தில் உமர் அவர்கள் விசாரணை செய்கிறார்கள். நான் என்னால் நியமிக்கப்பட்ட சயீத் இப்னு ஆமிர் எப்படி உங்களோடு நடந்து கொள்கிறார், அவருடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் எப்படி செய்கிறார் என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மக்கள் சொல்லுகிறார்கள், அவர் நல்லவர், வல்லவர், ரொம்பவும் நேர்மையாக நீதியாக எங்களோடு நடந்து கொள்ளுகிற ஒரு நல்ல மனிதரை எங்களுக்கு ஆட்சியாளராக நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்றார்கள். உமர் அவர்கள் ஒரு பேப்பரை கொடுத்து, இதிலே உங்களுடைய ஊர்களிலே உள்ள மிக பிரதானமான ஏழைகளுடைய பெயர்களை எனக்கு எழுதித்தாருங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், வந்தவர்கள் அந்த பேப்பரிலே, அந்த துண்டிலே பெயர்களை எழுதுகிறார்கள். முதலாவது பெயராக சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு பெயரை எழுதுகிறார்கள். உமர் அவர்கள் வாங்கி பார்க்கிறார்கள், இது யார்? இது சயீத் இப்னு ஆமிர். என்னால் கவர்னராக நியமிக்கப்பட்ட சயீத் இப்னு ஆமிரா என்று கேட்டார்கள். ஆமா கலீஃபா அவர்களே, அதே நபர்தான், எங்களில் மிக வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்ற ஒரு கவர்னர் என்றார்கள். மாலை மாலையாக கண்ணீர் வடித்தார்கள் உமர் அவர்கள். 1000 தங்க காசு திருகங்களை எடுத்தார்கள்.
அந்த தீனார்களையும் மிருகங்களையும் எடுத்து அப்படியே சீல் பண்ணி ஒரு பொட்டணமாக கட்டி வந்தவர்களிடத்திலே சொன்னார்கள், இதை கொண்டு போய் சயீத் இப்னு ஆமிரிடத்திலே கொடுத்து விடுவீர்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பயணக்குழு வருகிறது, கவர்னரை சந்திக்கிறார்கள், அந்த பார்சலை தூக்கி கொடுக்கிறார்கள். இது என்ன இது அப்படி என்று கவர்னர் சயீத் இப்னு ஆமிர் கேட்கிறார். அந்த நேரத்தில் வந்தவர்கள் சொல்கிறார்கள், இது உமர் ஹலீஃபா உங்களிடத்தில் ஒப்படைக்குமாறு சொன்னார். வாங்கின உடனே 1000 திர்ஹம் தங்கக்காசி தோழர்களே கையில் வாங்கினவுடன் அவருடைய சத்தம் என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் மரணித்த தகவலை கேட்டால் என்ன வார்த்தை சொல்லுவோமோ அதே வார்த்தையை சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். உள்ளுக்கு இருந்த மனைவி கேட்கிறார், என்ன ஹலீஃபா உமர் மரணித்து விட்டார்களா என்று கேட்கிறார்கள். இல்லை, அதை விடவும் மிகப்பெரிய ஒரு சோதனை என்னுடைய வீட்டுக்குள் இருக்கிறது, நீங்கள் உதவி செய்வீர்களா என்று கேட்டார்கள். உங்களுக்கு நிச்சயம் நான் உதவி செய்வேன், என்ன செய்ய வேண்டும்? மனைவி கேட்கிறார், எனக்கு 1000 திர்ஹம் தங்கக்காசு வந்திருக்கிறது, அதை நான் என்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்ள கூடாது, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அதை தர்மமாக கொடுக்க வேண்டும், நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமா என்று பங்கு வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். பயண கூட்டம் எல்லாம் போனதற்கு பிறகு திரும்ப விசாரணைக்காக வேண்டி ஒரு கூட்டம் வருகிறது. சுருக்கமாக சொல்கிறேன், உமர் அவர்களிடத்தில் 4 குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார்கள். உமர் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்புதாரியாக இருக்குகின்ற இந்த கவர்னர் சயீத் இப்னு ஆமிர் 4 விஷயத்தில் எங்களுக்கு திருப்தி கிடையாது. ஒன்று, அவர் காலை நேரத்தில் வேலைக்கு வருகிற போது எப்போதும் தாமதமாகவே வருகிறார். இரண்டாவது, அவர் எப்ப பார்த்தாலும் மாதத்தில் ஒரு தடவை அவர் வருவதே கிடையாது. மூன்றாவது, அவர் சில நேரங்களில் திடீர் என்று மயக்கம் விட்டு விழுகிறார். சில நேரங்களில் இரவு நேரங்களில். நாலாவது, போய் நாம் அவருடைய வீட்டு வாசலை தட்டினால் அவர் கதவுகளை திறந்து கொள்வது கிடையாது. இந்த 4 குற்றச்சாட்டும் இந்த பொறுப்புதாரியின் மீது இருக்கிறது என்று மக்கள் புகார் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் உமர் அவர்கள் விசாரணை செய்கிறார்கள், சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன காரணம்? 4 குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கள் சயீத் இப்னு ஆமிரே என்றார்கள். சொல்லவே வேண்டுமா என்று கேட்டார். சொல்லியாக வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிர்பந்தித்தார்கள். கண் கலங்கியவராக சயீத் இப்னு ஆமிர், ஒரு சமூகத்துடைய மிகப்பெரிய பொறுப்புதாரி கவர்னர் எழும்புகிறார். அந்த நேரத்திலே சொல்கிறார், நிச்சயமாக நான் ஒவ்வொரு நாளும் தாமதமாகி வருகிறேன் இந்த சமூக பணிக்காக. காரணம் என்ன தெரியுமா ஹலீஃபா அவர்களே? என்னுடைய வீட்டில் எந்த வேலைக்காரர்களும் கிடையாது. எனது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நானே வேலைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. நானே ரொட்டிக்கு மாப்பிணைந்து அந்த மக்கள் எல்லாம் புளிக்கிற வரைக்கும் காத்திருந்து அதை நானே சுட்டு நானும் என் பிள்ளைகளும் மனைவிகளும் உண்டு விட்டு வருகிற போதும் வேலைக்கு வருவது தாமதமாகிறது. என்னுடைய வீட்டில் எந்த வேலைக்காரரும் கிடையாது என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் சாப்பிடுறதுக்கு 10 நிமிஷம் போகும் என்றால் நாம் 1 hour 2 hours செலவழிக்கிறோம். அன்றைக்கு ஆட்சியாளராக இருந்து தன்னுடைய வீட்டில் வேலைக்காரர் இல்லாமல் அத்துணை வேலைகளை முடித்துக் கொண்டு வந்த அந்த மிகச்சிறந்த நபித்தோழருடைய பொறுப்பு வாய்ந்த பதில். இரண்டாவதாக கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இரவு நேரத்தில் நீங்கள் யாரும் கதவை தட்டினால் திறப்பது கிடையாது? சொல்லியாக வேண்டுமா கலீஃபா அவர்களே? சொல்லியாக வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். சொன்னார்கள், பகல் முழுக்க இந்த சமூகத்துக்கான பொறுப்புகளை நான் நிறைவேற்றுகிறேன், இந்த சமூகத்தின் பணிகளை தலை மீது சுமந்து கொண்டு நான் செல்கிறேன். கலீஃபா அவர்களே, இரவில் நான் யாருக்கும் பதில் சொல்லுவது கிடையாது. பகலில் பொறுப்புகளை, சமூகத்துக்கான பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற நான் இரவு நேரத்தில் என்னுடைய ரப்போடு எனக்கு உள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக நான் யாருடைய சத்தத்துக்கும் பதில் அளிக்காமல் படைத்தவனுடைய சத்தத்துக்கு கட்டுப்பட்டு அவனோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். அதுதான் நான் யாருக்கும் இரவு நேரத்தில் பதில் சொல்லுவது கிடையாது என்றார்கள் அந்த பொறுப்புதாரி. மூன்றாவதாக, அடிக்கடி நீங்கள் மயக்கமிட்டு விழுகிறீர்கள் ஏன் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், சயீத் இப்னு ஆமிர், இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார், ஹுபைப் அவர்கள். அவர்களை காபிர்கள் பிடித்து கொள்ளுகிற போது தூக்கு மேடைக்கு கொண்டு போனார்கள். அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை பேசினார், நான் இளைஞராக நின்றேன். அவர் சொன்னார், யா அல்லாஹ், இவர்களை இவர்களை எல்லாம் நீயே பார்த்துக்கொள், இவர்களை யாரையும் இந்த மண்ணுக்கு மேலே மிச்சம் வைத்து விடாத என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். அந்த நேரத்தில் நானும் அங்குள்ள மனிதர்களில் ஒரு மனிதனாக நின்றேன். அதை நினைக்கிற போது அவருக்கு எந்த உதவியும் அந்த நாளையில் என்னால் செய்ய முடியவில்லை.
அல்லாஹ்னால மறுமையில் என்னிடத்திலும் அல்லாஹ் எழுப்பி விசாரிப்பானா என்ற பயம் வருகிற போது நான் மயங்கி விழுகிறேன் என்றார்கள். சரி, நீங்கள் ஒரு மாதத்தில் ஏன் வேலைக்கு வருவது கிடையாது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், மிகப்பெரிய கவர்னர், ஆட்சியாளர் கலீஃபா அவர்களே, என்னிடத்தில் இருக்குகின்ற ஒரே ஒரு ஆடை இது மாத்திரம்தான். இந்த ஆடையை நான் ஒரு நாளையில் கழுகி போட்டால் அது காய்வதற்கு தாமதமாகிவிடும். வேறு உடுப்பதற்கு எந்த ஆடைகளும் என்னிடத்திலே கிடையாது. அதனால இந்த ஆடைகளோடு மாத்திரம்தான் நான் இருக்கிறேன். அது காய்கிற வரைக்கும் வராமல் ஒரு நாளையில், மாதத்தில் ஒரு நாளையில் நான் இந்த உடுப்புகளை துவைத்துக் கொள்வதற்காக நான் விடுமுறை எடுக்கிறேன் என்றார்கள். அவர்கள் மாலை மாலையாக கண்ணீர் வடித்தார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்ப தலைவராக இருக்குகின்ற நானும் நீங்களும், ஒரு தொழிலுக்கு பொறுப்பாளியாக இருக்குகின்ற நானும் நீங்களும், ஒரு பாடசாலைக்கு பொறுப்புதாரியாக இருக்கிற நானும் நீங்களும், மாணவ செல்வங்களுக்கு படித்துக் கொடுக்கிற ஆசிரியராக இருக்கிற நானும் நீங்களும், நோயாளிகளை கவனிக்குகின்ற மருத்துவராக இருக்குகின்ற நானும் நீங்களும், நமது பொறுப்புகள், கடமைகள், இறைவனோடு உள்ள தொடர்புகள், இறைவன் தந்த வளங்கள், வாழ்க்கைகள், ஆடைகள், வாகனங்கள், இவ்வளவத்தையும் அனுபவித்துக் கொண்டு இறைவனுக்கு செய்கின்ற பொறுப்புகளிலும், நமது குடும்பத்துக்கு செய்கின்ற பொறுப்புகளிலும், சமூகத்துக்கு செய்கின்ற பொறுப்புகளிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டிய மிக பிரதான கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களை, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாஞ்சோலை கிராமத்தில் இன்று மிக பிரமாண்டமான ஒரு தர்பியா நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக உங்கள்கிட்ட சில ஆட்கள்கிட்ட உதவிகள் கேட்டிருப்பாங்க. உங்களால முடிந்த உதவியை அல்லாஹுக்காக கொடுங்க. உங்களால 100 ரூபாய் முடியுமா 100 ரூபாய் கொடுங்க. 50 ரூபாய் முடியுமா 50 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாய் முடியுமா 500 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் முடியுமா 1000 ரூபாய் கொடுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. நீங்களும் இந்த தஅவா பணியின் பங்குதாரர்களாக செலவழிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொட்டுவார் தோழர்களே, அந்த நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் கொட்டுவார். அதனால இந்த உறவுகள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இங்கு வாரவர்களுக்கான தேநீர் ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார்கள். உங்களால முடிந்த உறவுகளை, நிர்வாகிகளை கண்டு அல்லாஹுக்காக வேண்டி தாராளம் ஏராளமாக செய்யுங்க. இப்படியான தஅவா நிகழ்ச்சிகளை செய்வதற்கு நீங்களும் உறுதுணையாக இருப்பதோடு இன்று மகரிபு தொழுகையினை தொடர்ந்து 2 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆண் பிள்ளைகளோடு கண்டிப்பாக வர வேண்டும். காரணம், இன்றைய இளைஞர் சமூகத்துக்கான தலை சிறந்த தலைப்புகளும் போடப்பட்டிருக்கிறது. அசருக்கு பிறகு 4:45 இருந்து 5:30 மணி வரைக்கும் உங்களுடைய அன்பு குழந்தைகள், பெண் பிள்ளைகள், மனைவிமார்கள், தாய்மார்களுக்கான ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியூர்ல இருந்து அழைத்து வரப்பட்ட அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் கொண்டு வந்து இந்த தஅவா பணியிலே நீங்களும் ஒரு பங்குதாரர்களாக கலந்து கொள்வதோடு உங்களுடைய குடும்பத்தின் பொறுப்புகளையும் நீங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து தஹரீம் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் மட்டும் தொழுது நோன்பு பிடித்து போதாது, என் பிள்ளை, மனைவி, அத்துணை பேருக்கும் இந்த மார்க்கத்தை கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் எமது ஏகத்துவவாதிகள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு இரத்த தான முகாமை என்ன செய்திருக்கிறார்கள், ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கிறது, யார் ஒருவர் ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாக்கிறாரோ, காக்கிறாரோ, அவர் ஒட்டுமொத்த சமூகத்தின் உயிரையும் பாதுகாத்தவர் போல் ஆவார். உங்களால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாத உறவுகளை அழைத்து கொண்டு போய் யாரோ ஒரு நோயாளியாக, யாரோ ஒரு கஷ்டமாக, யாருக்கோ ரத்தம் தேவைப்படுகிற ஒரு நிலைமையில் இருப்பார்கள். நம்முடைய உதிரத்தை கொஞ்சம் கொடுப்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை தருவான். அது நல்லதும் கூட. மருத்துவத்தில் இந்த பணிகளில் நீங்களும் பங்குதாரர்களாக ஆக வேண்டும். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.